வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். துணி பார்த்தீங்களாங்க, துவைச்சி ஒரு வாரம் ஆகுதுங்க. இன்றைக்கி தான் மடிக்க உக்காந்துருக்கேன். நான் இடையில திருச்செந்தூர் கோவிலுக்கு மதுரைக்கெலாம் போயிட்டு இருந்ததுனால அப்படியே போட்டாச்சு இந்த வேலையை. இன்றைக்கி தான் துவைச்சி மடிக்க உட்காந்துருக்கோம். இது துவைச்சி ஒரு வாரம் ஆகுது. கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி துவைச்சது. கோயிலுக்கு போயிட்டு வந்து துவைச்ச துணி பாருங்கள். இது பாதி மடிச்சிட்டே இருக்கேன். சரி, உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து போடுவோன்னு தான் போடுறேன். இது கோயிலுக்கு எடுத்துகிட்டு போன துணிங்க. அதுலேயும் பாதி இருக்குது அந்த இதுலேயும். இது துவைச்சி நேற்று எடுத்தேங்க. ஃபுல்லாக எடுத்து இப்போ வச்சுருக்கேன். மடிக்கணும். துணி துவைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குதுங்க. ஆனால் அது மடிக்கிறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அதை மடித்தாலும் பரவாயில்ல, அதை எடுத்து பீரோவில் வைக்கிறோம் பாருங்க, அதுதாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எத்தனை பேருக்கு இந்த கஷ்டம் இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஏன்னா துணிங்க நிறைய சேர்ந்து போயிடுது. இந்த ஃபங்க்ஷனுக்கு எடுக்கிறேன், அந்த ஃபங்க்ஷனுக்கு எடுக்கிறேன், அதுக்கு எடுக்கிறேன், இதுக்கு எடுக்கிறேன்ட்டு சேர்ந்து போயிடுதுங்க. அதை வைக்கிறதுக்கும் இடமும் பற்ற மாட்டேங்குது. அதுவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது துணி வைக்கிறதுக்கு. துவைக்கிறோம், மடித்து வைக்கிறோம், உள்ளே வைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. இது எத்தனை பேர் வீட்டில் இருக்குதுன்னு சொல்லுங்கள். நம்ம வீட்டில எல்லாம் துணி பீரோ திறந்தோன்னா துணியெல்லாம் காலில் தாங்க வந்து விழும். என்னை காப்பாற்றுன்னு சொல்கிற மாதிரியே இருக்கும். ஏன்னா அவ்வளோ கிமுத்தி உள்ளே பீரோவில் வச்சு லாக் பண்ணுறோம் இல்லைங்களா. திருப்பி ஓப்பன் பண்ணோன்னா அது காலில் வந்து விழுது. ஐயோ, என்னை மூச்சு முட்டுற மாதிரி இப்படி வச்சுருக்கேன்னு கேட்குற மாதிரியே இருக்குங்க. எத்தனை பேர் வீட்டில் இந்த மாதிரி இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, புதுசாக துணிங்கெல்லாம் வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் அந்த க்ளீன் பண்ணி வச்சுருது. கொஞ்சம் பழைய துணினா ரொம்ப பழைய துணிலாம் கிடையாதுங்க. ஒரு 4-5 வாட்டி யூஸ் பண்ணுறது, ஒரு 6-7 வாட்டி யூஸ் பண்ணுற துணி. என்னோடய சாரீங்க தான் நிறையா இருக்கும். அதெல்லாம் எடுத்து கொடுத்துருவேன். நம்ம வீட்டுக்கு ரெகுலராக ஒரு அண்ணன் வருவார், குப்பை எடுப்பார். அந்த அண்ணன் அவர் வேலை செய்கிறவங்க எல்லாத்துக்குமே கேட்பாங்களாம். அதனால் அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துருவாரு. நல்லா இருக்கும் போதே கொடுத்துருவாங்க. ரொம்ப கிழிஞ்சு போய் சுருங்கி போய் சாயம் போய் வெளுத்து போனதெல்லாம் கொடுக்க மாட்டேன் நான். நீங்கள் எப்போவுமே மோஸ்ட்லி நான் குறைஞ்சது ஒரு 6-7 வாட்டி கட்டுவேன். அதுக்கப்புறம் அதை கட்டாததை அப்படியே எடுத்து வச்சு கொடுத்துருவேங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள். நன்றிங்க.